உலகத்துக்குள்ள இன்னொரு உலகத்தை உருவாக்கி அதுக்குள்ளே அடைஞ்சு போகாதீங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த பிரபஞ்சம் நமக்கு வாழ்றதுக்கு தான் இந்த பூமியில நம்மள படைச்சிருக்குன்னா, அதுக்கு காடு, செடி, மரம், கொடி, அருவி, அதுக்கப்புறம் வானத்துல இருக்கிற நட்சத்திரம், சூரியன், சந்திரன் சொல்லிட்டு இங்க உலகத்துல இருக்கிற அவ்வளோ இயற்கையான விஷயங்களை ரசிக்கிறதுக்கும், இங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான பறவைகள், விலங்குகள் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு தான் நம்ம படிச்சிருக்குன்னா, நம்ம வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் படிச்சிருக்குன்னா, நம்ம என்ன பண்றோம்? பெரும்பாலும் வேலைக்கு போற பொண்ணுங்களா இருந்தாலும் சரி, வீட்லயே இருக்கிற பொண்ணுங்களா இருந்தாலும் சரி, இந்த வீட்டை கட்டுறது தான் நம்மளோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்னு சொல்லி வீடு கட்டிட்டு அதுக்கு அலங்காரம் பண்ணி, அடுப்படியில பாத்திரத்தை மாத்தி, அந்த பாத்திரத்துக்கு பதில் இந்த பாத்திரத்தை மாத்தி, அதுக்கு பதில இதை மாத்தி அலங்கரிச்சு துவைச்சு மடிச்சு வச்சு வாழ்றதுக்கு ஒரு சேஃபான இடம் தான் வீடு. அவ்வளவுதான். ஆனா வீடு மட்டுமே தான் நம்மளோட வாழ்க்கை கிடையாது. வீட்டை விட்டு வெளியில வாங்க. அது பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, வீட்டை விட்டு வெளியில வாங்க. வீட்டை விட்டு ஒரு உலகம் அழகா இருக்கு. அந்த உலகத்தை ரசிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள போங்க. காலையில ஃபுல்லா வெளியே இருந்துட்டு சாயந்தரம் போய் அடையிற இடம் தான் அந்த குருவிக்கு கூடு. அது படுக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த கூடு பயன்படுத்தும். நம்ம எனி டைம் ஊர் சுத்த சொல்லல. நம்ம மாசத்துல ஒரு தடவையாவது இந்த இயற்கையான இடங்கள்ல நம்ம சுத்தி இருக்கிற, நம்ம காசு இல்ல டிராவல் பண்ண அப்படிலாம் யோசிக்காதீங்க. நம்ம குடியிருக்கிற இடத்துல இருந்து கொஞ்ச தூரம் சுத்தி பார்த்தா கூட நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு நீங்க போகலாம். வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காதீங்க. வீட்டை விட்டு வெளியில வாங்க. இன்னொரு கருவறையை உருவாக்கி அந்த கருவறைக்கு அழகான தோரணம் கட்டி, தோரணத்துல லைட் செட்டிங் மாட்டி, அடுப்படியில சமைச்சு சாப்பிட்டு தூங்கி, துவைச்சு மடிச்சு வச்சு சாப்பிட்டு தூங்கி, இப்படியே ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிற இடம் தெரியாம காணாம போயிடாதீங்க. தயவு செய்து நீங்க சோசியல் மீடியால போஸ்ட் போடுங்க, வீடியோ போடுங்கலாம் சொல்லல. உங்களோட மனசார அப்பாடா செம்ம ஜாலியா இருக்குல்ல, அவ்வளோ நிம்மதியா இருக்குல்லன்னு ஒரு இயற்கையோடு இயற்கையா வாழ்றதுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுங்க. வீட்டை விட்டு வெளியில வாங்க. தயவு செய்து. நன்றி.